புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேச இருக்கக்கூடிய கட்டுரை என்பது தி federal.comல வந்திருக்கக்கூடிய கட்டுரை. நிலாஞ்சன் முகோபாத்யாய் அந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். இந்த கட்டுரை பேசக்கூடிய பேசுபொருள் என்பது 2025 செப்டம்பர் ஏன் மோடி அவர்களுக்கு மிக முக்கியம், அந்த பேசுபொருளில் தான் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. இது குறித்து உரையாடுவதற்காக தி federal.com ஆசிரியர் திரு சீனிவாசன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் திரு சீனிவாசன். இந்த கட்டுரையினுடைய தலைப்பிலிருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 2025 பிரதமர் மோடிக்கு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கட்டுரையாளர் அப்படி நினைக்கிறா, நானும் நினைக்கிறேன் அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டேட் தான் அப்படின்ட்டு. ஏன்னா அன்றைக்கி அவர் 75 வயசு கடந்து போயிடார். ஓகே, அவர் இந்த பர்த்டே அன்றைக்கி பிறந்த நாளை நல்லா கொண்டாடணும், அவரும் நல்லா கொண்டாடுவார். ஆனால் அந்த 75 வயசுங்கிறது பிஜேபிக்குள்ளே அவங்களே ஒரு வரையுறை பண்ணியிருந்தாங்க. அவரே சொல்லியிருந்தார் முன்னாடி, எந்த லீடர்ஸ்லாம் 75 வயசு கடந்து போனாங்களோ அவங்க பாலிடிக்ஸ்லேருந்து விலகணும்ன்ட்டு. இதுக்கு உதாரணம் என்னென்னா லால்கிருஷ்ண அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, அது தவிர பல லீடர்ஸ் அந்த பொசிஷன்லேருந்து போனாங்க. அதே மாதிரி ஒரு வேளை நடக்குமோ அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. ஆனால் அந்த கேள்வி ஏன் வருதுன்னா, சில நிகழ்வுகள் இப்போது கடந்த காலத்தில் நடந்திருக்கு, அதனால இந்த கேள்விகள் வருது. இதில் இப்போது மோகன் பகவத் அவரும் செப்டம்பர் 11 75 வயதை பூர்த்தி செய்கிறார். இந்த கட்டுரையாளர் பகவத்தையும் மோடியையும் ஒரு கண்ணியில் இணைச்சு தான் இந்த கட்டுரையை கொண்டு போகிறார். இது ரெண்டையும் ரிலேட் பண்ணி பார்க்க வேண்டிய தேவை இருக்குங்களா? அது கொஞ்சம் அவர் கட்டுரையாளருடைய கொஞ்சம் ஒரு பொலிட்டிக்கலி அதை பார்க்குறார். அவருடைய சிந்தனை கொஞ்சம் வேறு விதமாக இருக்குது. நீங்கள் இப்போ பாருங்கள், 6 நாள் தான் அவர் விட பெரியவர்னு சொல்லலாம். 6 நாள் வித்தியாசம்தான் மோகன் பாகவத்துக்கும் மோடிக்கும். ஆர்எஸ்எஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு ரூலும் இல்லை, எப்படி பிஜேபியில் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பல ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை 78, 79 வயசு வரைக்கும்லாம் போயிருக்காங்க. அவங்க மேலேயும் ஒரு நிர்பந்தமும் இல்லை, நீங்கள் போகணும் அங்கே போஸ்டில் இருந்துன்னா. பிஜேபியில் அந்த மாதிரி இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருவேளை இப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஒரு சுமூகமான ஒரு இது இல்லை, ரிலேஷன்ஷிப் இல்லை. அதனால் அவர் மேலே அவங்களுக்கு யார் ஆர்எஸ்எஸ் தலைமை தாங்குகிறாங்களோ அவங்களுக்கு ஒன்றும் பதவி ஆசைன்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவங்க வெறும் ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபவுண்டன் ஹெட் தான். அவங்க கொள்கை அளவில் பேசணும் அவங்களுக்கு. அதனால் அவர் ஒருவேளை சுயமாகவே நான் இன்னொரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறேன், நான் இனிமேல் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை நான் தாங்கலை, வேற ஒருத்தருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரெஷர் மோடி மேலேயும் வருமோ அப்படிங்கிற அவருடைய ஒரு நோக்கம். அப்படி வரலாமான்னு அவர் யோசனை பண்ணி பார்க்க. அப்படி சூழல் இருக்கா? நீங்கள் எப்படி பார்க்க? ஒருவேளை நம்ம யூகத்திலே பேசுகிற போது மோகன் பகவத் 75 வயதை காரணம் காட்டி நான் பதவி விலகிக்கிறேன், இந்த இயக்கத்தை நீண்ட காலத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு அடுத்த வாய்ப்பு தரேன்னு சொல்லுகிற போது அதை மோடி மேல் அந்த அழுத்தத்தை கொண்டு வர வாய்ப்பு இருக்கா? அப்படி சூழல் இருக்கா? இது ஒரு மாரல் ப்ரெஷர் தான். ஏன்னா மோடி எப்போவுமே தன்னை நீங்கள் அவர் பார்த்துட்டுனா அவருடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது, அவருடைய இமேஜை எப்படி பில்ட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பாருங்கள், கொரோனா காலத்துலேயும் அவர் தாடியெலாம் வளர்த்தார், அப்புறம் ஒரு ஷால் மேலே போட்டுட்டார். அவருடைய பல தோற்றங்கள் அதை பார்த்துட்டுனா பதவி ஆசை இல்லை, ஒரு விதமான ஒரு விரக்தியான ஒரு இது. எனக்கு குடும்பம் இல்லை, இது இல்லை, ஒரு துறவி போல எனக்கு இதெல்லாம் இதோட ஒன்றும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இந்த தேசத்தை நான் முன்னிலைப்படுத்தணும், நான் இதை மேலே கொண்டு வரணும், ஒரு க்ரோத் கொடுக்கணும், டெவலப்மெண்ட் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு இமேஜ் அதை பில்ட் பண்ணியிருக்கார். ஆனால் அதுக்கு நேர்விரோதமான இன்னொரு இமேஜும் இருக்குது. எந்த மாதிரி அவர் டிசைனர் ட்ரெஸ் போட்டுக்கிறார், எப்போ பார்த்தாலும் கேமராலேயே இருக்கார், கேமராவை போகிறதே இல்லை, பப்ளிசிட்டி எப்போவுமே அந்த வெளிச்சத்துலேயே இருக்கார், ஊடக வெளிச்சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுலேயே இருக்கார். அதுவும் ஒரு பேச்சு சைமல்டேனியஸ்லி போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ துறவி நீங்கள் சொன்ன இல்லையா, துறவி மாதிரி ஒரு ஆள் அப்படிங்கிறச்சு மோகன் பாகவத் பாரு, எனக்கு 75 வயசு கடந்து போயிட்டேன், நான் ஸ்டெப் டவுன் பண்ணிட்டேன்னு அவர் மேலே ஒரு ப்ரெஷர் வரலாமே, ஒரு மாரல் ப்ரெஷர் அப்படின்னு ஒரு இடத்துக்கு நகர்றாங்க. இப்போ
இந்த கட்டுரையாளரே குறிப்பிடுவது வந்து மோடி அவர்களுக்கு டிரைவர் சீட்டை தாண்டி வேற எந்த சீட் மீதும் ஆர்வம் இல்லை அப்படின்றத குறிப்பிடுறார். அது சரிதான். நீங்களும் மோடி அவர்களோட பேச்சை வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ரொம்ப கூர்மையாக பார்க்கக்கூடியங்க, ஒவ்வொரு வரிக்குள்ளும் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, மோடி அவர்களோட எண்ண ஓட்டம் என்னவா இருக்கும்னு அவருடைய பேச்சை அடிப்படையாக வச்சே நீங்க எப்படி பார்ப்பீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, மோடி அவருக்கு சரியாக தான் சொல்கிறார். மோடி எப்பவுமே நம்பர் 1 பொசிஷனில் தான் இருப்பார். அவர் வந்து வாஜ்பாய் போலியோ அட்வானி போலியோ இல்லை தேவேந்திர ஃபட்னவிஸ் போலியோ, இப்போ தேவேந்திர ஃபட்னவிஸும் ஆட்சியில் அவர் சிஎம்மாக இருந்தார், விட்டு கொடுத்தார், திரும்பி வந்தார். ஆனால் மோடி அப்படி இல்லவே இல்லை. அவர் எப்போவுமே ஆட்சியில் இருந்து நம்பர் 1 பொசிஷனில் தான் இருக்கணும்னு எப்போவுமே பார்ப்பார். இப்போ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வரைச்சே பார்லிமெண்ட்டில் பேசுறச்சே பதில் கொடுக்கறச்சே அப்போ சொல்லியிருக்கார். ஆப்போசிஷனை பார்த்து ராகுல் மற்றவங்கள பார்த்து அவர் என்ன எள்ளி நகைச்சு என்ன சொல்லியிருக்காருன்னா, 28ஆம் வருஷமும் நீங்கள் இப்படியே ஒன்று கொண்டு வருவேன் இருக்க போறீங்க, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், அப்போவும் நான் வந்து ஜெயிக்க தான் போகிறேன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சூசகமாக இல்லை, வெளிப்படையாகவே அவர் சொல்லியிருக்காரு நான் இருக்க போகிறேன்ட்டு. அப்படி இருக்கிறச்சே நாம் வந்து இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறது அந்த கேள்வி. ஏன் அவர் கட்டுரையாளர் ஏன் அப்படி சொல்லியிருக்காரு நீங்கள் கேட்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிறேன், இது ஏன் பர்சனல் கணிப்பு நீங்கள் கேட்டால் அதனால நான் சொன்னேன். ஆனால் அவருடைய லாஜிக் வேற, கட்டுரையாளருடைய லாஜிக் வேற. அவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் நிகழ்ந்த காலம், ஆனால் 24ல் இந்த எலெக்ஷனுக்கு பிறகு பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதுக்கப்புறம் இந்த 3 எலெக்ஷன் நடந்தது இல்லையா, ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், நிலைமை மாறிடுது அப்படிங்கிறார். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தேசம் பெரும்பான்மை நோக்கத்தை நோக்கி தானாகவே போயிட்டுருக்கு. இனிமே அதுக்குன்னு ஒரு தலைமையை தாங்கிறதுக்குன்னு ஒரு பெரிய லீடர், ஆளுமையான ஒரு ஆளுமை வேணுங்கிறது அவசியம் இல்லை. அதான் கட்டுரையினுடைய ரொம்ப முக்கிய மைய புள்ளி, அதுதான் கட்டுரையாளர் கொண்டு வர. இதுதான் அவர் சொல்றார். அந்த இடத்தில் கட்டுரையாளர் குறிப்பிடுவது வந்து நாடாளுமன்ற தேர்தல் 2024 ஒரு தனிநபரை முன்னிலைப்படுத்துவது, அதை ஆர்எஸ்எஸ் எப்போதுமே விரும்பியது கிடையாது, சித்தாந்தத்தை தான் முன்னிலைப்படுத்தணும்னு அதில் ஒரு வீழ்ச்சி காண்றாங்க. இந்த ஹரியானா மகாராஷ்டிரான்றது மீண்டும் இந்துத்துவத்தின் எழுச்சியாக பார்க்குறாங்க. இனி தனிநபர் முகம் சாகசம் தேவையில்லைன்ற இடத்துக்கு ஆர்எஸ்எஸ் நகர்ந்துருச்சு அப்படின்னு கட்டுரையாளர் சொல்கிறார். அப்படித்தானா? அப்படி அவர் சொல்கிறார். நீங்கள் வந்து இது கேட்கலாம், ஒருவேளை அப்படி நிஜமாகவே அது நடந்ததான்ட்டு. அது நான் வந்து இப்போது நாம் வந்து ஃபுல்லி எப்படி அதை சொல்ல முடியுங்கிறது தெரியாது இப்போது. ஏன்னா அது அடுத்த இந்த ஒரு 2-3 எலெக்ஷன் வச்சே சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் மிடில் கிளாஸில் நடந்திருக்கு. அது என்னென்னா, ஹிந்துத்வா இல்லை ஹிந்துங்கிற பேரை முன்னிலைப்படுத்துறதுல தவறு இல்லை, அந்த இதுக்கு வந்துட்டாங்க. ஒரு செக்குலர் தேசமாக இது இருந்தது. நாம் வந்து அதுக்காக அவங்க வந்து தன்னை வந்து மற்ற ரிலீஜனோடையோ மற்ற மைனாரிட்டிஸ் அவங்களுடைய விரோதமாக பார்க்கல. ஆனால் ஹிந்துத்வா பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக நான் சொல்ல மாட்டேன் இது வந்து ஹோமோஜினியஸ்லி தேசத்தில் எல்லா இடத்துலையும் அப்படி இருக்குன்ட்டு. அது பாலிட்டிக்ஸில் நிரந்தரமாக ஒன்றும் இருக்காது. இது ஒரு இது போயிட்டே இருக்குச்சு, ஃபால்ட் லைன் நீங்கள் சொல்லலாம். இது ஒரு ஃபால்ட் லைன் இப்படி போயிட்டு இருக்குச்சு. காஸ்ட் சென்சஸ், காஸ்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ், அது ராகுல் முன்னிலைப்படுத்தின்னு இருக்கார் தொடர்ந்து. நீங்கள் பாருங்கள், இப்போ பார்லிமெண்ட்டில் நடக்கிற கலவரம், அம்பேத்கருடைய பேச்சையை வச்சுட்டு அவர் வந்து இழிவாக பேசிட்டார் அப்படின்ட்டு அவர் மேலே. நீங்கள் வந்து அதனால் பாலிடிக்ஸ் இப்படி தான் போகும்னு சொல்ல முடியாது. அது இப்போ இருக்கிற சர்க்கம்ஸ்டன்சஸ், இப்போ நடக்கிற இந்த எலெக்ஷன் அதனுடைய இது கன்க்ளூஷன் வச்சு அப்படி சொல்கிறார். ஆனால் அது எப்படி நோக்கி போகுங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். நிறைவாக ஒரு கேள்வி, உங்கள் அனுபவத்திலிருந்து இந்த கட்டுரை சொல்லுவதிலிருந்து எடுத்து, இப்போ பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கிற 2 ஆப்ஷன், இது நாள் வரைக்கும் மோடி அவர்கள் முகத்தை முன்னிலைப்படுத்தி தங்களுடைய திட்டத்தை செயல்படுத்துவது என்று, இல்லை மாற்று தலைமையை நோக்கி பாஜகவை தள்ளுறது அப்படின்றது. இந்த 2 ஆப்ஷனை பற்றி தான் கட்டுரையும் பேசியிருக்கு. நீங்கள் நிறைவாக இது, ஏன்னா எதையுமே அரசியலில் உடனடியாக தீர்மானிச்சிட முடியாதுன்றப்ப ஆர்எஸ்எஸ் நீண்டகால இலக்கை எப்படி யோசிக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எப்போ அவங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், பர்சனாலிட்டி அவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அவங்க எப்போவுமே அதை தொடர்ந்து சொல்லிகிட்டே வருவாங்க, எங்களுக்கு வந்து கொள்கை தான் முக்கியம். இன்னொன்று வந்து அவங்க தொடர்ந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் குறிக்கோள் வந்து நீண்டகால குறிக்கோள், இன்னைக்கு நாளைக்குங்கிறது இல்லை.
இது வந்து தொடர்ந்து நாங்கள் அதை நோக்கி தான் எங்கள் இலக்கு வந்து ரொம்ப கிளியர், அதை தான் நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்னு இன்னொரு விஷயம். மூணாவது வந்து அவங்களுக்குள்ள ஒரு இது வந்திருக்கு, ஒரு லீடர் தானா நம்ம பல லீடர் பண்ணலாமே, கிரியேட் பண்ணலாமே அப்படிங்கிறது. அவங்க வந்து ஒரு 10-13 காலம் ஆட்சி மோடி கொண்டு வந்துட்டார், ஒரு நிலைமைக்கு பார்ட்டி கொண்டு வந்துட்டார். அவருக்கு நம்ம வந்து நன்றி சொல்லணும், அதெல்லாம் சரி. பட் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா மற்ற லீடர்ஸும் மேலே வரலாம் அப்படின்ட்டு. ஆனால் அது எந்த விதமான லீடர்ஸ் இருக்கலாம், இன்னும் அதிகம் இந்துத்துவ பேசுகிறவங்களா, இல்லை கொஞ்சம் மாடரேட் வாய்ஸா, இல்லை ரெண்டும் கலந்து பேசுகிறவங்களா, அது நமக்கு தெரியாது எந்த மாதிரி ஒரு இது வரும்ன்ட்டு. ஆனால் இதுதான் அவங்களுடைய இலக்கு, அதை நோக்கி தான் போகணுங்கிறது அவங்களுடைய ஒரு இது. ஆர்எஸ்எஸ்குள்ளேயே இந்த 2-3 ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக தோணலை. இது எப்படின்னா, நட்டா பிஜேபி சீஃப் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க தயவு இல்லாதக்கே நாங்கள் ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னது. அப்புறம் மோடிக்கு கேரண்டி, அது அவங்கள ரொம்ப புண்படுத்தியது. மோடிக்கு கேரண்டினா அவர் பர்சனலி நான் சொல்கிறேன் அதனால் எனக்கு ஓட் போடுங்க அப்படிங்கிறது. ஏன்னா அது கொள்கை இல்லை அவங்களுக்கு, என்னென்னா அது பர்சனாலிட்டி, தனி மனிதர் பில்ட் பண்ணுறான்றது தான் அவங்களுக்கு ஒரு இது ரெண்டும் ஒரு விரோதம் பார்ட்டிக்குள்ளேயே. அதனால தான் 25 எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து இந்த விஷயம்லாம் பேசப்படுமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய விரிவான பார்வையை முன் வச்சிங்க. மிக்க நன்றி திரு.